டிஎம்கே ஜெயிச்சுட்டான்னு வச்சுங்க, இவனை அட்ரஸ் எல்லாம் வைக்கிறோம். ரைட். ஏடிஎம்கே கூட்டணி வைக்க நல்ல மெஜாரிட்டியோட ஜெயிச்சு வரலாம். ரைட்டு, அவ்வளவுதான் போதும். ரெண்டே வார்த்தை சிம்பிளா முடிச்சுக்கிறேன். அதான் அறிவிச்சுட்டாங்க. அறிவிச்சாலும் அவர் அவரே நின்னாலும் ஜெயிக்க முடியாது, ஓட்டு பிரியும். விஜய் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது, இது என்னுடைய கருத்து. விஜய்னாலே வெற்றி தான், இதுல என்னங்க மாற்று கருத்து? கண்டிப்பா ஜெயிப்பாரு. கண்டிப்பா முன்னாடி வந்துகிட்டு இருக்காரு. அது இல்லாம எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் ஒரு ஆளா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வெற்றி வாய்ப்புக்கு நிறைய இருக்குது. அவர் வெற்றி வாய்ப்பு எங்க வீட்டுல எல்லாருமே விஜய்க்கு தான். பாருங்க, பெரம்பலூர் தொகுதிக்கு எந்த தொகுதியிலும் நிக்கட்டும், ஆனா கூட்டணி வைக்கணும். ஏடிஎம்கே கூட்டணி வைக்க நல்ல மெஜாரிட்டியோட ஜெயிச்சு வரலாம். துணை முதல்ல கௌரவத்தோட வாங்கிட்டு போயிருப்பான். டிவிகேல விஜய் சார் இப்பதான் புதுசா நியூவா வராங்க. இவங்களை செலக்ட் பண்ணி நாங்க ஓட்டு பண்ணலாம். பட் அவங்க எப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்க எப்படிங்கிறது அவங்களுக்கே இது புதுசு. அதனால கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. இவரு சம்பாதிக்கிறதுக்காக வரல, நிறைய சம்பாதிச்சிருக்காரு சினிமாவில். எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு வந்தாருன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும். கண்டிப்பா விஜய் தான், விசில் சின்னத்துக்கு. கண்டிப்பா நீங்களும் விசில் சின்னத்துக்கு போட்டு போடுங்க. விஜய்னாலே வெற்றி தான், இதுல என்னங்க மாற்று கருத்து? கண்டிப்பா ஜெயிப்பாரு. கண்டிப்பா ஓகே. பிஜேபியோட கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாது. குரான் மேலே ஆணையிட்டு இருக்காங்க, அதை அர்ஜுனா அப்படின்னு இருக்கும் போது வைக்க வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் பார்த்தோம்னா சும்மா பொருளே கிளப்பி விட்டுருக்காங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா விஜய் வெற்றி பெறுவாங்க. கண்டிப்பா விஜய் தான், விசில் சின்னத்துக்கு. கண்டிப்பா நீங்களும் விசில் சின்னத்துக்கு போட்டு போடுங்க. கண்டிப்பா தேங்க்யூ. வரவேற்கிறோம். இல்ல, அந்த தொகுதி தான் தமிழ்நாடே எதிர்பார்க்குது. அவர் எதிர்பார்க்குது. கண்டிப்பா பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு. எதுவா இருந்தா முத வந்திருக்காரு, கூட்டணியில வந்தானா தனிச்சு இருந்தான்னா பெரிய எதிர்காலம் இருக்கு. கண்டிப்பா விஜய்ல அப்புறம் மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். விஜய் ஓட்ட பிரிக்கலாம், ஆனா ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது. அறிவிச்சுட்டாங்க. அறிவிச்சாலும் அவர் அவரே நின்னாலும் ஜெயிக்க முடியாது, ஓட்டு பிரியும். ஓட்டு பிரியும்னா எந்தெந்த எல்லா கட்சியில இருந்து ஓட்டு பிரியும். ஏன்னா அவங்களுடைய ரசிகர்கள் இப்போ உள்ள யூத்துங்க போடுவாங்க. சில படிச்சவங்க எல்லாம் யோசிச்சு சிந்திச்சு போடுவாங்க, யாரு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு போடுவாங்க. சினிமா மோகத்துல உள்ளவங்க, அந்த மாசு அந்த மாதிரி இதா உள்ளவங்க, அந்த மாதிரி இதுல உள்ளவங்க, கொஞ்சம் அதுக்கான நாலேஜ் கம்மியா, படிப்பு கம்மியா உள்ளவங்க யோசிக்காம போடுவாங்க. அதுதான் ஓட்டு பிரியும், ஆனா விஜய் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது, இது என்னுடைய கருத்து கணிப்பு. மக்களோட மக்களா பழகுறதுனால மக்கள் மனநிலை வச்சு நான் சொல்றேன். நான் வந்தா நல்லா செய்வார்னு எதிர்பார்க்கிறோம். அங்க வந்துருவாருங்க. விஜய்க்கு தான். எங்க வீட்டுல எல்லாருமே விஜய்க்கு தான். பாருங்க, ஆமா. அவரு கூட்டணியை விட தனிச்சா இருந்தாதான் அவர் ஜெயிப்பாரு. முன்னாடி வந்துகிட்டு இருக்காரு. அது இல்லாம எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் ஒரு ஆளா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வெற்றி வாய்ப்புக்கு நிறைய இருக்குது. அவர் வெற்றி வாய்ப்பு இன்னும் ஜெயிச்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் அவர் ரசிகர்கள் மோஸ்ட்லி நிறைய பேரை கவர்ந்துட்டாரு. அதனால அவர் முன்னாடிக்கு இப்போ இன்னும் பாப்புலாரிட்டி அதிகமாயிட்டாரு. அதனால அவர் சீக்கிரம் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அவரோட பதில கேட்டீங்களா? இது வரைக்கும் அவர் எந்த சேனல்லையும் இதனால ஒய்ஃப் தள்ளி போயிட்டாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே அவரு இன்னும் வெளிப்படையா ஒன்றும் நியூஸ் அவரு கொடுக்கல. அதனால இதை பத்தி அவங்களோட டிஎம்கே சைட்ல இருந்து இந்த ப்ரெஷர் தாங்க முடியாம அந்த பொண்ணு சொல்லியிருந்தாலும் சொல்லிட்டு வாய்ப்பு இருக்கு. டிவிக்கே தான். வந்தா நல்ல முறையில் எல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஏற்கனவே அவர் எந்த கூட்டணியும் இல்ல, தனிச்சையா வராரு. தனிச்சையா வர்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களுக்கு நல்லது செய்யணும். அதான் எதிர்பார்க்கறாங்க. எல்லா மக்களும் எதிர்பார்க்கறதா அதுதான். ஏன்னா இப்ப இருந்தவங்க எல்லாருமே ஒருத்தரும் சரியானபடி ஆட்சி நடத்தணுங்கிற மாதிரிதான் மக்கள் பேச்சு விடுது. சம்பாதிக்கிறதா தான் இருக்கிறாங்க அப்படின்னு. இவரு சம்பாதிக்கிறதுக்காக வரல, நிறைய சம்பாதிச்சிருக்காரு சினிமாவில். எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு வந்தாருன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும். புதுசா ஒருத்தவங்க வரணும். ஆமா, பழைய ஆட்சியில் உள்ளவங்க எல்லாருமே இவங்களை சொல்லலாம், அவங்க சொல்லி குறை தான் சொல்றாங்க. புதுசா இவர் வந்தா நல்லது செய்யலாம் மக்களுக்குன்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. பெரம்பலூர் தொகுதிக்கு எந்த தொகுதியிலும் நிக்கட்டும்,
ஆனா கூட்டணி வைக்கணும். ஏடிஎம்கேல கூட்டணி வைக்க நல்ல மெஜாரிட்டியோட ஜெயிச்சு வரலாம். துணை முதல்வர் போஸ்ட் கௌரவத்தோட வாங்கிட்டு போயிருப்பான். இதே கூட்டணி இல்லாம அவன் பாட்டு தனிச்சு நின்னான்னு வச்சுங்க, விளங்காது, முடிஞ்சு போயிடும். ரைட்டு, அவ்வளவுதான், போதும். ரெண்டே வார்த்தை சிம்பிளா முடிச்சுக்கிறேன். அதான் இதான் நடக்கும். வீம்பு பண்ணிக்கிட்டு அவன் தனியா நிக்கிறான்னு சொல்லிட்டு எவன் வேணா தனியா நின்று எங்கெங்கயோ அட்ரஸ் எல்லாம் போயிட்டான். இப்படி பணம் இருக்கு, இருப்பான், வச்சு மெஜாரிட்டி இருக்காது. நாளைக்கு டிஎம்கே ஜெயிச்சுட்டான்னு வச்சுங்க, இவனை அட்ரஸ் எல்லாம் வைக்கிறோம். ரைட்டு. டிவிகேல விஜய் சார் வந்து இப்பதான் புதுசா நியூவா வராங்க. இவங்கள செலக்ட் பண்ணி நாங்க ஓட்டு பண்ணலாம். பட் அவங்க எப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்க எப்படிங்கிறது அவங்களுக்கே இது புதுசு. அதனால கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவங்களோட சஜஷன் வந்து எங்களோட சஜஷன் வந்து டிவிகேக்கு போடலாங்கிற ஒரு ஐடியா இருக்கு. பட் ஃபியூச்சர்ல எப்படி என்னன்னு தெரியல. அதாவது 8 வயசு பிள்ளை கூட தான் விஜய் ஃபேனு. 8 வயசு பிள்ளைக்கு ஓட்டு இருக்கா? புரியுதுங்களா? அவரை நோக்கி போற எல்லாருக்கும் ஒரு பாதி பேருக்கு ஓட்டுவே கிடையாது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது கொஞ்சம் தான் ஓட்டு விழுகும். அதனால அவருக்கு கூட்டம் கூடுற எல்லா ஓட்டா மாறாது. கூட்டம் எல்லா இடத்துலயும் எல்லா கட்சியும் நடத்தும் போது கூட்டம் வருது. புரியுதுங்களா? அதனால கூட்டத்தை வச்சு எதுவுமே முடிவு பண்ண முடியாது. நாங்க வந்து இது பிஜேபி கூட்டணிக்கு தான் போடுவோம். நாங்க கூட்டணி என்ன இந்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அதாவது ஒரு நல்ல கட்சிக்கு வந்தா சப்போர்ட் இருக்கும். புரியுதுங்களா? இப்ப நாங்களே அவரு எங்க தொகுதியில சப்போஸ் நின்னாரும் நாங்க போடுவோம் தான். எங்க பிஜேபி கூட்டணிக்கு, அதாவது பூவோட சேர்ந்தா நாரும் மணக்கும். புரியுதுங்களா? பிஜேபி கூட வந்தா அவருக்கு தான் சப்போர்ட். புரியுதுங்களா? அதனால அவர் சேர்ற இடத்தை பொறுத்து இருக்கு. ஆமா, கண்டிப்பா வரலாம். வர சான்ஸ் இருக்கு நிறையா. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. அது ஏன்னா அந்த டிவி இதெல்லாம் பார்த்ததுல கூட இவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கலாம். அதனால நம்பி பண்ணுவாங்க. ஆமா, அவர் தனித்து நின்னானா ஒரு தொகுதி கூட ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. இதை வந்து நான் ஃபீல்டு ஒர்க் பண்றேன். நான் மக்களோட மக்களா பழகுறனால எனக்கு அந்த அனுபவத்துல நான் சொல்றேன். நான் இதை நீங்க தேர்தல் முடிஞ்சு கூட நீங்க அதுக்கு மேல அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? மக்கள் ஒரு தவறான தீர்ப்பை கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சுக்க வேண்டியதா, அவ்வளவுதான்.